அனைவருக்கும் வணக்கம். அண்ணா விஜய் பேசுன இந்த காணொளி ஒன்று பாருங்க. ஏன் மேல அவதூறு பரப்புனா அது மக்கள் மேல அவதூறு பரப்புற மாதிரின்னு. எனக்கு அரசியல் தெரியலன்னு சொன்னா அது மக்களுக்கு அரசியல் தெரியலன்னு சொல்ற மாதிரின்னு. என்ன அசிங்கமா பேசினா அது மக்கள் அசிங்கமா பேசுற மாதிரின்னு. எவ்வளோ அருமையாக பேசுகிற பற்றியில இதுதான் திராவிட நரித்தனம் கருணாநிதித்தனம் சொல்லுது. இது இன்னைக்கு நேரத்தில் முன்னாடி இருந்து இதே தான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் தமிழர்கள் பெருமைப்படும்படியாட்டு ஒரு விஷயம் நடந்தாலோ அந்த மாதிரி நடந்தால் உடனே சொல்லுவோம் இதுதான் பெரியார்மன் திராவிடம் அப்படின்னு சொல்லுவேன். அது இது தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை நடந்து இவர்களால் ஒரு தலைக்குன்விதாவது ஏற்பட்டாலோ உடனே தமிழர்களையும் தனிமைப்படுத்திடுவாங்க. இதே தான் விஜய் வந்து அவருக்கு ரசிகர் மன்ற கூட்டத்திலையும் நான் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் மேலே அவதூறு பரப்புனா பொதுமக்கள் மேலே அவதூறு பரப்புக்கு சமமா, அவருக்கு அரசியல் தெரியலன்னு சொன்னால் பொதுமக்களுக்கு அரசியல் தெரியலன்னு சொல்லதுக்கு சமமா. எப்படி இந்த பிரச்சனையை திருப்பி விடணும் பார்த்தீங்களா? இதுதான் இவனெல்லாம் கட்டுரையும் பாம்போட விஷம் கூடணும்னாகும். தமிழ்நாட்டு அரசியலேருந்து அப்புறப்படுத்த வேண்டியது இந்த மாதிரி விஷக்கிருமியால தான். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் அரசியல் தெரியலன்னு யாருமே சொல்லலை. உங்களுக்கு தான் அரசியல் தெரியலன்னு சொல்லாவ இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு. ஏன்னு சொன்னால் தனக்கு முதல் தேர்தல் சந்திக்க முன்னாடியே ஒரு 50 உயிரை காவு வாங்கியிருக்கிறியா. ஒரு அரசியல் படுத்தப்படாத தனக்கு ரசிகர்களை கொண்டு வந்து இதுவரை ஒரு 50 உயிர் போயிருக்கு. அதனால உங்களுக்கு தான் அரசியல் தெரியலன்னு சொல்லாவளே தவிர பொதுமக்களுக்கு அரசியல் தெரியலன்னு யாருமே சொல்லலை. நீங்கள் அந்த பிரச்சனையை வந்து பொதுமக்கள் மேலே திருப்பி விடாதுங்க. ஏன்னா இத்தனை உயிர் போனது மாத்திரம் பிரச்சனை இல்லை, அந்த உயிர் போனதுக்குள்ள ஒரு வழி கூட யாருக்கும் தெரிய மாட்டாங்க. ஒரு அம்மாலாம் சொல்லவே எனக்கு வந்து சாதனை படைச்சிட்டேன். என்ன சாதனை படைச்சான்? விஜய் கிட்ட இருந்து ஃபோட்டோ எடுத்துட்டேன். அதே எங்களுக்கு ஒரு பெருமை தானே. மாப்பிள்ளை வேணுமா விஜய் வேணுமான்னு கேட்டால் விஜய் தான் வேணுமா, அம்மா அப்பா வேணுமா விஜய் வேணுமான்னு கேட்டால் விஜய் தான் வேணுமா, பல்கலைக்கழக தேர்வை கூட விட்டுட்டு அந்த பிள்ளைகளை வந்துட்டு எங்களுக்கு விஜய் தான் முக்கியம் அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரியான ஒரு மனநோயாளி கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்க உங்களை தான் அரசியலே தெரியாதுன்னு சொல்லவே. முதல்ல இந்த மாதிரி இந்த மனநோயாளி கூட்டத்தை நீங்கள் வந்து ஒரு அரசியல் படுத்திருக்கணும். கொஞ்சமாவது அரசியல் படுத்திருந்தால் இதுவரை இத்தனை உயிர்களும் இருக்காது, இந்த மாதிரியான கேடுகட்ட நிகழ்வுலாம் நடக்காது. மரத்தில் ஏறது, விசில் அடிக்கிறது, பொதுமக்களுக்கு தொந்தரவாட்டு இது பண்ணது, அவங்களுக்கு என்ன செய்யணுன்னே தெரியாது. இதுவரை தியேட்டரில் அடிபட்டு டிக்கெட் வாங்கிட்டு சீட்டை கிழிச்சிருக்கிற அந்தவங்களுக்கு திடீர்னு அரசியலில் கொண்டு வந்தால் என்ன செய்வாங்க? இதுக்கு முழுக்க காரணமே இளைய தளபதி விஜய் அவர்கள் தான். அதனால் மக்கள் வந்து அரசியல் தெரியாதுன்னு சொல்லுறது வந்து இளைய தளபதி விஜய் அவர்களை தான். நீங்கள் வந்து பொதுமக்கள் மேலே இந்த பிரச்சனையை நீங்கள் திருப்பி விடாதுங்க. முதல்ல உங்கள் ரசிகர்களை முதல்ல ஒரு அரசியல் படுத்த பாருங்கள். அதுக்கு முதல்ல நீங்கள் கொஞ்சம் அரசியல் என்னன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. இதுவரை நீங்கள் திரைப்படங்களை நடிச்சுட்டு இருந்தியா, அதே போல் இப்போவும் இங்கே மேடையிலே நடிச்சுக்கிட்டே இருக்கிறியா. உங்களுக்கு அதுக்குள்ளே என்ன வித்தியாசமே தெரியலை. உண்மையான ஒரு அரசியல் என்னது, திரையிலையும் நேர்லையும் என்ன அரசியல், அந்த வித்தியாசமே உங்களுக்கு தெரியலை. இதுவரை நீங்கள் படத்தில் நடிச்சிட்டு இருந்தியா, அதே இது இப்போ இங்கே மேடையில் அரசியல் இங்கே மேடையில் நீங்கள் நடிச்சிட்டு இருக்கிறியா மக்களை ஏமாற்றிட்டு. அதனால் நடிகர் விஜய் அவர்கள் வந்து முதல்ல அரசியல் படித்து தனக்கு ரசிகர்களையும் ஒரு அரசியல் படுத்திட்டு அரசியல் செய்தால் நல்லாயிருக்கும். இல்லைன்னு சொன்னால் எனக்கு எத்தனை உயிர்களை என்னென்னலாம் நடக்க போகணுன்னே தெரியாது. ஏன்னா இது இப்போவே ஒரு 50 உயிரை வாங்கியாச்சு. என்னை எத்தனை உயிரைனாலும் காவு வாங்க அந்த இளைய தளபதி விஜய் அவர்களின் ரசிக கூட்டம். நன்றி. நாம் தமிழர்.